ஆமாம் சார், காரணம் சார் நீங்கள் நினைக்கிறீங்களா இவர் நடிச்சது 50 படம் தான். கேபிஐயில் வந்திருக்கிறாரு, அதுக்கப்புறம் நடிச்சது வந்து ஒரு 50 படம் தான் சார் அதிகமாக. அதுவும் 50 படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு முன்னணி நடிகர்னா அஜித் வந்து புலியில் வந்து இவர் விஜயோட, விஸ்வாசத்தில் வந்து அஜித்தோட, மாரியில் வந்து தனுஷோட, இப்படி தான். ஆனால் அவருடைய படம் ஃபெயிலியரான படங்களை எடுத்தீங்கன்னு வச்சிங்கன்னா பெரிய லிஸ்ட் இருக்குது. ஆனால் அதை தாண்டி இப்போ வந்து எல்லாருமே வந்து எனக்குன்னா ரோபோ சங்கர்னா வந்து ஒரு பிராண்டு மாதிரி ஆனதுக்கு காரணம்னு கேட்டிங்கன்னா அவருடைய தனிப்பட்ட நடவடிக்கை தான். அவருடைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து எல்லார்ட்டையும் சார் நீங்கள் பார்த்தீங்களா சார் சமீபத்தில் பாருங்கள், அவர் வந்து போய் காலில் வேணும்னு அவசியமே இல்லை சார், அவசியம் கிடையாது தான். ஏன்னா ஒரு 50 படத்தை நடிச்சிருக்கு, தொடர்ச்சியாக படங்கள் இருந்துகிட்டே இருக்கு அவருக்கு. இளையராஜாவுடைய அந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 4 நாள் தான், 4 நாள் இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய கால்லையும் வந்து விழுற அந்த காட்சி ரொம்ப பார்க்கும்போது நெஞ்ச உழுக்கிற மாதிரி இருக்கு. அவருக்கு ஒரு நாள் தெரிஞ்சிச்சா நம்ம இனிமேல் இருக்க மாட்டோம்னு சொல்லி, ஆனால் எல்லார் காலையும் விழுந்து விழுந்து தொட்டு கும்பிட்டு வர்றாரு. இது பெரிய இதுவும் இல்லை சார். சாதாரண ஒரு 4 படம் சில தரையில் பிடிக்க முடியல, சில பேர் அப்படி இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 50 படம் நடிச்சுட்டு ஏற்கனவே வந்து ரோபோ சங்கர்னா ஒரு பிராண்டு தான். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காலில் வந்து எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது, மனசே கஷ்டமாக இருந்துச்சு. உண்மையாக ரொம்ப சீரியஸாக நான் என்னடா இது யார் ரோபோ சங்கர்னா அவரு. ஆனால் முதல்ல உங்களுக்கு தெரியும் சிக்காகும் போது அவர் ரொம்ப மெலிஞ்சிருந்தார், நிறைய வருஷங்களில் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்படின்னு ஒரு ரோபோ சங்கர் பார்த்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி கருப்பு தான், ரொம்ப கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வெவ்வேறு காலகட்டத்தில் பார்க்குற மாதிரி இருக்குன்ற நான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பழைய ரோபோ சங்கரா தான் வந்து இப்போ வந்துட்டார். அப்போ எல்லாம் மீண்டும் முடிஞ்சாச்சு அப்படி தான் முடிச்சோம். சடனாக அந்த 2 நாளில் எப்படி அவருக்கு சிக்காச்சுறது ரொம்ப ஆச்சரியம்.